ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதியதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சேர்ந்து சொல்லுங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாப்பும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமாகும். ஆண்டவரே, இந்த வேளையிலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இரவிலே பகலிலே நீ பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இயலாமையிலே கர்த்தருடைய கரம் இருந்தது, எங்கள் குறைவிலே கர்த்தருடைய கரம் இருந்தது, எங்கள் தேவைகளிலே கர்த்தருடைய கரம் இருந்தது, எங்கள் வியாதியிலே கர்த்தருடைய கரம் இருந்தது, எங்கள் மரண பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய கரம் இருந்தது. பலத்த கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு ஆதரவே இல்லை. நீர் ஒருவரே எங்களுக்கு ஆதரவை தருகிற தேவன். எங்களை காத்து நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏதெனில் உன்னிலை உணர்ந்தாயோ. ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏதெனில் உன்னிலை உணர்ந்தாயோ. உதிரத்தை நம்பியே வருவாயானால் இரட்சிப்பின் சால்வையை பெற்றிடுவாய். உதிரத்தை நம்பியே வருவாயானால் இரட்சிப்பின் சால்வையை பெற்றிடுவாய். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவனண்டை வருவாயானால் கானகர் நீரூற்றை தந்திடுவார். தாகமாய் அவனண்டை வருவாயானால் கானகர் நீரூற்றை தந்திடுவார். நம்ம கைகளை உயர்த்தி நீர் என்னை காண்கிற தேவன் என்று நாம் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்த ஒரு விசை. நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும். ஆண்டவருடைய பொக்கிஷத்தை பார்க்க, பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள, பாதையை பார்க்க, ஒளியிலே நடக்க, இடராமல் நடக்க, ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள உடைய வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குவேன் என்று சொன்னார் அல்லவா. இந்த காலையிலே வசனத்தை அனுப்பி எங்களை தொடுவீராக. எங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உம்மாலே, இயேசுவாலே. மனுஷரால் இது கூடாது தான், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்பி சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் கூட தேவையோடு இருக்கிற எங்களை சந்திப்பீராக. பிரச்சனையோடு இருக்கிற எங்களை சந்திப்பீராக. எல்லா விதமான நன்மையினால் நிரப்புகிற என் தேவன் உண்மையுள்ளவர் நீர். வியாதியின் மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாயிருந்து அவளை எழுப்புவீராக. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொள் என்று சொல்லு. எல்லா உறுப்புகளும் பலனடையும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. கண்களிலும் செவிகளிலும் மூளை மண்டலங்களிலும் ஆண்டவரே, இருதயத்திலும் சிறுநீரகத்திலும் கணையத்திலும் எல்லா உறுப்புகளிலும் கர்த்தருடைய வல்லமை இருக்கட்டும், இறங்கட்டும், குணமாக்கட்டும். ஆண்டவரே, கால்கள் கைகளை
கைகள், அவைகளிலே காணப்படுகிற எலும்புகளிலே காணப்படுகிற பிரச்சனைகள், எல்லா ஆர்த்தோ பிரச்சனைகளையும் மாற்றி இந்த பிள்ளைகளை குணமாக்குவீராக. பண தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 10 verse from 46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்கள் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது, திமேயு மகனாகிய பொர்த்திமேயு என ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதற்றினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். சின்ன முகவுரை மாதிரி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க குறிச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸை, அவரும் அவருடைய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது, அவங்க அந்த சிட்டியை விட்டு புறப்பட்டு போற கடைசி நிமிடம், அது லாஸ்ட் மினிட். பர்த்திமேயு எந்த வயதிலிருந்து அவன் குருடனாயிருந்தான் என்பதெல்லாம் நான் உங்க கைகளை விடுகிறேன். ஆனா அவனுடைய பொருளாதார நிலைமை என்னன்னா, மற்ற இடத்துல யாசகம் கேட்டு குடும்பத்தை நடத்துவதுதான். எந்த வயசுலேருந்து அதை செய்து வருகிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் பார்வையற்றவனாக இருந்தபடினால அவனுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவனுடைய உடன்பிறந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவனுக்கு கொடுத்த ஒரு நிலை என்னன்னா, நீ போ, வழி அருகே உட்காரு. இன்னைக்கு கூட நாம கூட இந்த நிலையில தான் சிலர் இருக்கிறோம்ல. ரோட் சைடு திக்கற்று நேற்று அந்த பாட்டு, வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே, வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே, 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடுண்டு கவலையேன், எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்று மக்களின் மறைவிடம். திக்குன்னா வழி தெரியாது, பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். அவன் நிலையை பார்த்தீங்கன்னா உண்மையாவே பரிதாபமான நிலை. காலையிலிருந்து இரவு வரைக்கும், மாலை வரைக்கும் யாராவது கொடுப்பாங்களா என்று, ஒரு நாளைக்கு இவ்வளவு கொண்டு போகணும், அப்படி இல்லைன்னா உங்க குடும்பம் நடக்காது என்ற ஒரு சூழல். உண்மையாகவே சரீரத்தில் பலவீனம், மனதளவில் போராட்டம், நிறைய ஹியூமிலியேஷனு, இல்லை நிறைய அவமானங்களை அவன் சந்திக்க நேரிட வேணும். ஒருவர் போடுவாங்க, சிலர் போட மாட்டாங்க, சிலர் நையாண்டி பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இவன் பிறந்தது, ஏன்னா ஏற்கனவே ஒரு டிஸ்கஷன் உங்களுக்கு தெரியும், இவன் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா என்பதெல்லாம், அதெல்லாம் தாண்டி அவன் அந்த இடத்துல உயிரோடு இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம்தான். இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவனுக்கு அது ஒரு கோல்டன் மொமெண்ட், அது கோல்டன் டைம் அது. ஏன்னா இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசு அந்த பகுதியை வந்திருக்கிறார், அந்த வழியிலே அவர் கடந்து போகிறார். இப்போ அவர் எரிகோ விட்டு புறப்படுகிற நேரம் வந்துவிட்டது. லாஸ்ட் மினிட் ஆஃப் ஜீசஸ்
being present in that place. ஸோ போகிற அந்த சமயத்துல இவன் என்ன செய்தான்? இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். கடைசி வினாடி. நான் சொல்வேன், அது எப்படி இருக்குதுன்னா, இந்த ஐசியூல அல்லது மரணக்கட்டுல அல்லது ஒரு விபத்துல ஒரு ஆபத்துல இயேசுவே அப்படின்னு கத்துறோம்ல, அப்ப ஆண்டவர் வந்து குணமாக்குறார்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு ஒரு வேலை, நமக்கு ஒரு வேலை, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலை வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மை கடந்து நீங்க அந்த கடல் மேல நடக்கிற நிகழ்ச்சியை கூட நீங்க பார்க்கலாம். கடலை அடற்றும்படி அல்லது அவங்க சீஷலை காப்பாற்றும்படி அவர் வருவார். வரும் பொழுது அவர் அப்புறம் போகிறதை போல அவர்களை காண்பித்தார். அவங்க அதை புரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு தெரியணும். அவங்க ஆவேசம் என்று நினைத்தார்கள். அப்படித்தான் ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கிராஸ் பண்ணுகிறார். கிராஸ் பண்ணி போய்கொண்டுதான் இருக்கிறார். ஆல்வேஸ் ஆல்வேஸ் அவர் நம்முடைய வழியில தான் இருக்கிறார், நமக்கு முன்னாடி தான் இருக்கிறார். நம்ம இந்த வசனம்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். எங்க 2-3 பேர்களை நாமத்தினாலே கூடு வருகிறார்கள், அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். குறித்த இந்த ஆண்டவர் புட்டிருந்த அறைக்குள் இருந்தார். 2 பேர் எம்மாவூருக்கு ரொம்ப அழுகையோடு போய் கொண்டிருந்தாங்க. அவளோடு கூட சேர்ந்து வழியிலே அவர் சம்பாஷித்து கொண்டு அவர் போனார். இன்னைக்கு நல்ல கவனிக்க, ரொம்ப டிப்ரெஷன்ல நம்ம இருக்கிறோம்ல, ரொம்ப வேதனையில நம்ம இருக்கிறோம், ரொம்ப பிரச்சனையில இருக்கிறோம், ரொம்ப குழப்பத்துல இருக்கிறோம், ரொம்ப கோபத்துல இருக்கிறோம், ரொம்ப விரக்தியில இருக்கிறோம். ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்றப்போ நாம தேட வேண்டியது, ஒருவேளை வழியில இருவழி சந்தியில கட்டப்பட்ட கழுதை போல நாம் இருக்கிறோம். நான் ஏன்னா கழுதை ஏன் இங்க கொண்டு வருகிறேன்னா, உங்களுக்கு சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, எந்த பக்கம் போகிறது என்று தெரியாம நம்ம முழித்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு வழியை காண்பிக்கிறவர், நம்முடைய எதிர்காலத்தை காண்பிக்கிறவர். அதுதான் முன்னாடி எளியா வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று நம்ம பார்த்தோம், மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். எப்படி அந்த நேற்று நான் சொல்லும் பொழுதே அந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன காரியம்னா, சிமியோன் எலிசபெத் சகரியா லைஃப்ல இம்மீடியட்டா ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பினார். எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அனுப்பினது போல, தானியேலுக்கு அனுப்பினது போல இங்கே சகரியாவுக்கு அனுப்பினார். எவ்வளவு வருஷங்கள், அது காலதாமதம், பயங்கரமான டிலே. அந்த சமயத்துல இம்மீடியட்டா, அதுதான் அந்த வசனம் எனக்கு நினைவு வருது. ஏசாயாவில் அது எழுதுங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துட்டார்னா அவ்வளவுதான். அவர் தேவதூதனை அனுப்பினார். அனுப்பி அவனுக்கு ஒரு நல்ல செய்தியை அவருக்கு கொடுத்தார். அவனுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் அவன் நம்பாத போனதுனால கர்த்தர் அவன் வாயை மூடி போட்டார். கவனிங்க, இங்க இவனுக்கு கடைசி தருணம். இன்னைக்கு கூட நான் தான் சொல்வேன், நம்ம என்னைக்குமே அதை லாஸ்ட் மினிட் மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இதை நீங்க கொடுத்தே ஆக வேண்டும். யாக்கோபு ஜெபித்தபடி, இது எனக்கு லாஸ்ட் மினிட் ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஏசா இடத்துல போகிறேன். ஏசா என்னை கொண்டு போட்டாலும் கொண்டு போடுவான், என் பிள்ளைகளை கொண்டு போடுவான், என் மனைவிகளை கொண்டு போடுவான், என்னுடைய எல்லா ஆஸ்திகளை எடுத்துக்கொள்வான். எனக்கு இது கடைசி தருணம், எனக்கு உதவி செய்யுங்க. அதே போல எசேக்கியா ரொம்ப அழகா கடைசி மினிட்ல, ஆண்டவரே என் குடும்பம் நான் நிர்கதியா விட்டு போகிறேனே, அவளை இன்னும் நான் செட்டில் பண்ணலையே, எனக்கு ஒரு தடவை இறங்குங்க ஆண்டவரை என்று கதறி மனம் கசந்து அழுத பொழுது ஆண்டவர் இம்மீடியட்டாக அவனுக்கு பதில் கொடுத்தார். சரி, அதனாலதான் நான் சொல்வேன், இன்னைக்கு தயவு செய்து ஆண்டவர் முன்னாடி இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நீங்க அவரோடு கூட பேசுங்க, தாராளமா பேசுங்க. நானும் பைத்தியம் மாதிரி நிறைய நேரம் பேசியிருக்கிறேன். இப்போ நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. ஆண்டவரே, நீங்க முன்னாடி இருக்கிறீங்க, நீ கடந்து போகிறவர் போல இருக்கிறீங்க. இது வரைக்கும் நான் அறியாது இருந்தேன்,
தயவு செய்து இன்னைக்கு எனக்கு பதில் வேண்டும். டுடே ஐ நீட் யுவர் ரிப்ளை ஆண்டவரே. உங்களுடைய பதில் எனக்கு வேணும், யுவர் ஆன்சர் எனக்கு வேணும் ஆண்டவரே. தயவு செய்து எஸ்ன்னு மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து அநேகர் அதட்டினால் நிச்சயமா நமக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வரும். ஏன்னா நிறைய பேர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவர் அழைத்த பொழுது திடன்கோல் எழுந்திரு, உங்களை அழைக்கிறார் என்று சிலர் சொன்னாங்க. 2 குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்குறோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதட்டினார்கள், தடுத்தார்கள். போகாத, உனக்கு வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை, உனக்கு உதவி செய்ய மாட்டாரு, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு, அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவர் கூப்பிட்றாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொன்னாங்க. திடன்கோல், நம்பிக்கையாரு, அவர் உன்னை அழைக்கிறார். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த பர்த்திமேயுக்கு அளவுக்கு மீறி ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விட்டது. என்ன வந்து விட்டதுன்னா, போட்டிருந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டான். மேல் வஸ்திரம் எதற்கு கொடுப்பாங்கன்னா, அது ஒரு அடையாளம். அந்த காலத்துல யூதர்களுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? கண் பார்வை இல்லாதவர்களுக்கு ஒரு ஆடை கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க கண் பார்வை இல்லாதவர் என்று கண்டுபிடித்துக் கொள்வாங்க. அவர்களுக்கு உதவி செய்யட்டும் அப்படின்பதற்காக ஒரு அடையாளமாக ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருந்தாங்க. அதே போல தொழுநோயாளர்கள் கூட வஸ்திரத்தை கிழித்து கொள்ள வேண்டும். தலையிலே அவங்க மண்ணை, சாம்பலை போட்டுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு ஒரு தனி வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. இவன் என்ன செய்தான்? இயேசு அழைக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு இந்த வஸ்திரம், இந்த குருடன் என்ற வஸ்திரம், அல்லது பார்வையற்றவன் என்ற வஸ்திரம், அல்லது நான் நோயாளி என்ற வஸ்திரம், நான் கடனாளி என்ற வஸ்திரம், நான் குழந்தை இல்லாதவன் என்ற வஸ்திரம், அல்லது நான் ஒரு ஏமாளி என்ற வஸ்திரம், நான் ஒரு வஞ்சிக்கப்பட்டவன் என்ற வஸ்திரம், அல்லது நான் ஒரு பயந்தவன் என்பதை சொல்லுகிற இந்த வஸ்திரத்தை நான் இம்மீடியட்டா போடுகிறேன். ஏன்னா நான் இயேசுவிடத்துல நான் போடுகிறேன், இயேசுவிடத்துல போகிறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு வளர்த்துக்கோங்க. நீங்க தைரியமா எழும்புங்க. முடியலனா கர்த்தர் நாமத்தினாலே எழும்புங்க. அதான் பேதுரு ரொம்ப என்கரேஜிங்கா சொல்லுவார், வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்துல எழுந்து, இயேசுவின் நாமத்தினாலே எழும்புங்க. நீங்க எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல நான் இதை மேற்கொள்வேன். இயேசுவின் நாமத்தில என்னுடைய அடைமொழி பார்வையற்றவன் என்ற அடைமொழி, குழந்தையற்றவன் என்ற அடைமொழி, ஏழை என்ற அடைமொழி, ஏமாளி என்ற அடைமொழி, நோயாளி என்ற அடைமொழி, தரித்திரன் என்ற அடைமொழி, அல்லது நேமிட் உங்களுடைய வாழ்க்கையில விதவை அப்படின்ற ஒரு அடைமொழி, இது எல்லாவற்றை கர்த்தர் ஒரு நிமிஷத்துல அந்த ஆடையை கலைத்து போட அவர் உண்மையுள்ளவராக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதன் பிறகு இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். இந்த கேள்வியே நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. பார்வையற்ற ஒருவன் வருகிறான், அவனிடத்துல இது கேட்கக்கூடாத கேள்வி என்றுதான் நான் நினைப்பேன். ஏனென்றால் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, அவன் எல்லா இடத்துலும் கேட்டதுதான் என்னிடத்துல கேட்க போறானா அல்லது வித்தியாசமா கேட்க போறானா? இப்ப உங்களிடத்துல கேட்கிறான், அவன் எல்லா இடத்துல என்ன கேட்டிருப்பான்? உதவி கேட்டிருப்பான், யாசகம் கேட்டிருப்பான், பணம் கேட்டிருப்பான். ஆனா அதுதான் என்ன கேட்க போறானா, இயேசுவை கேட்க போறானா என்று அவர் கொஞ்சம், எப்பவுமே ஆண்டவர் எப்போதுமே கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நம்ம கேட்கறதுல எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்தோடு கேட்கிறோமா, அல்லது தொலைநோக்கோடு கேட்கிறோமா, அல்லது இப்போதைக்கு ஒரு சிற்றின்பத்திற்காக கேட்கிறோமா, இன்றைக்கு இந்த சூழ்நிலை மாறணும் என்பதற்காக கேட்கிறோமா, அல்லது ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறோமா? அவர் கொடுத்தாருன்னா அவருக்கு என்ன நன்மை, அல்லது நன்மை என்பதல்ல, அவருக்கு என்ன விளைவு அப்படின்னு கூட ஆண்டவர் யோசிக்க உண்டு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணா கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் அண்ணாள் கண்ணனிடத்துல கேட்டாங்க, எனக்கு பிள்ளை கொடுங்கன்னாரு. உடனே எல்கானா சொல்ற, நான் அண்ணா கடவுளாப்பா அப்படின்னு நிறைய நீங்க புத்தகத்துல பார்க்கலாம், நிறைய கேரக்டர்ஸை பார்க்கலாம். அடுத்து ஆண்டவரிடத்துல கேட்டாங்க, அது முதல்ல கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கல ஆண்டவர். ஆனா எப்படி கேட்டாங்க? குழந்தை கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கல ஆண்டவர். ஒரு நேரம் வந்தது, அவளுக்குள்ளே ஒரு ரியலைசேஷன் வந்தது, நம்ம கேட்டது தவறு, நம்ம கொஞ்சம் மாத்தி கேட்க வேண்டும். என்ன மாத்தி கேட்க வேண்டும்?
ஆண்டவரே எனக்கு ஒண்ணு கொடுங்க, ஒரு குழந்தைய கொடுங்க, அல்லது ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க. நல்ல கிளவரா கேட்கணும். ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அந்த பிள்ளைய நான் உமக்கே கொடுக்கிறேன். அந்த பாயிண்ட் வரைக்கும் என் ஆண்டவர் தாமதப்படுத்தினார். எப்பவுமே ஏன்னா அந்த பிள்ளை ஆண்டவருக்கு தேவை. அது தீர்க்கதரிசி ஆகணும், அது ராஜாக்களை ஏற்படுத்தணும். அதனால அந்த அண்ணாருடைய வயிற்றிலிருந்து வருகிற பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியா மாற்றணும் என்பது ஆண்டுடைய சித்தம். ஒருவேளை முதல்ல கொடுத்திருந்தா நம்ம அண்ணால் தீர்க்கதரிசியா சாமுவேலை மாற்றிருக்கவே மாட்டா. அவரும் ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு போயிருப்பார். ஆனா இந்த தாமதம் தான். எந்த நேரத்துல எப்படி கேட்கணும் என்பதை ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்கள் கூட நாம் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபங்கள் உண்மையாகவே கேட்கப்படும். கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும். அவ்வளவுதான் பதில். நான் பார்வை அடைய வேண்டும். நான் பார்வை அடைய வேண்டும். இந்த பார்வை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா எலியாவுக்கு ஆண்டவர் வைத்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை நம்ம பார்த்தோம். இங்க இன்னொரு பார்வையை நம்ம பைபிள்ல பார்க்கலாம். அது என்ன பார்வைன்னா, ஆகாரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, ஆகாரு தாம் பிள்ளைக்காக அழுதாள். அழுதுட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறா. அம்பு ஏற தூரத்துல அவள் உட்கார்ந்து இருக்கிறா. அதாவது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். பார்வை. ஓகே, எதிராக அம்பு ஏறும் தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல. பிள்ளையின் சத்தம். தேவன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்துக்கொண்டு உன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய சாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையோடு இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். தண்ணி இல்லைன்னு சொல்லி பிள்ளைய அம்பேற தூரத்துல சாகிறத பார்க்க கூடாம அழுது கொண்டிருந்தவள். ஆனா தண்ணி எங்க இருந்தது? நீரூற்று எங்க இருந்தது? தண்ணி இல்லைன்னு சொன்னவ. அப்ப யார் கண் மூடி இருந்தது? ஆகாருடைய கண்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவன் 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் கடவுள் அவன் தேவன் என்று சொல்வார். மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். எபேசியர் 1:19 அவன் மனக்கண்களை கெடுத்து வைத்திருக்கிறான். அங்கதான் இருந்தது. ஒருவேளை ஆண்டவர் நீரூற்றை திறக்க பண்ணியிருக்கிறோம். எஸ், ரைட். ஆனாலும் ரொம்ப தூரம்லாம் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் திறந்தா போதும், அருகில. நான் சொல்வேன், அவ உட்கார்ந்து இருக்கிற பக்கத்திலே கர்த்தர் நீரூற்றை பிளக்க பண்ணியிருப்பார். ரொம்ப பக்கத்துல. இனி கூட நான் சொல்றேன், ஆவில நிரப்பி சொல்றேன், உங்க ஆசீர்வாதம் ரொம்ப தொலைவில் இல்லை, உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் நடுவே இருக்கிறது. ஆமேன். உங்க பிள்ளை அம்பேற தூரத்துல இருக்கு, நீங்க எங்க இருக்கிறீங்க? நடுவில் ஆண்டவர் ஒரு துறவை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். 2 பேரும் குடிச்சிட்டு சந்தோஷமா. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைங்க மீது பெரிய பாரம். எஸ். கண்ணீர். எஸ். வேதனை. எஸ். பிள்ளைகள் வேதனையாக மாறி இருக்கிறாங்க. எஸ். அன்பு தணிந்து போயிருக்கிறது. எஸ், ட்ரூ தான். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா பிள்ளைக்கும் அம்மா பிள்ளைக்கும் நடுவே கர்த்தர் ஒரு நீரூற்றை நிச்சயம் தொடங்குவார். அது நம்முடைய கண்கள் திறக்கும்படி அவர் செய்வார். சரி, இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் செபிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகலை. இதோ இராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்க கண்டான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இராணுவங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தன. ஐயோ ஆண்டவனை என்ன செய்வோம்?
அதற்கு அவன், பயப்படாதே, அவளோடு இருக்கிறவளை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அவன் வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசா சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ரொம்ப சூப்பர்ல. நாளைக்கு இன்னும் ரெண்டு விஷயத்த நம்ம பேசலாம், ஒருவேளை டைம் இருந்தா பேசலாம். எப்படி அவங்களுக்கு ரத்தமா தெரிஞ்சது, நமக்கு தண்ணியா தெரிஞ்சது, அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு. எப்படி கழுதையின் கண்களை, ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி கழுதையின் கண்களை திறந்து தெய்வதூதன் நிற்கிறதை அவங்க பார்க்க வைத்தார். கர்த்தர் கண்களை திறக்கிறவர். ஆமென். இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. என்ன அற்புதம் தெரியுமா? நமக்கு பார்வை கிடைக்க போகுது, மனப்பார்வை. ஆமென். நமக்கு நம்முடைய இருதயம் குருடாய், நம்முடைய சிந்தையை குருடாய் வைத்திருக்கிறான். ஐயோ, என் வாழ்க்கை முடியுது, அவ்வளவுதான், இதோடு கூட என் வாழ்க்கை முடிந்து போயிட்டு, அவ்வளவுதான், தெருவில் தான் நிற்க வேண்டும், அவ்வளவுதான், 2 வழி சந்தில தான் நான் நெருக்கணும், அவ்வளவுதான் என் வாழ்க்கை, நான் காலையில வருவேன், சாயந்தரம் கூலி வாங்கிட்டு போயிடுவேன், எனக்கு வருமானம் அவ்வளவுதான் என் வாழ்க்கை, கடன் தான், என்னுடைய வாழ்க்கை இதோடு கூட முடியுது, எனக்கு வீடு இருக்காது, வாசல் இருக்காது, இந்த ஹாஸ்பிட்டலில் வருவேன், ட்ரீட்மெண்ட் எடுப்பேன், நான் திரும்ப போவேன், எனக்கு சுகமே கிடைக்காது. அப்படின்ற ஒரு நிலையில நீங்க தள்ளப்பட்டிருந்தா செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாய்? ஆண்டவர் சொன்னார், பார்வையடைவாய். ஆனா ப்ரொவைடட், நாம் ஒரு காரியத்தை அவருக்கு செய்யணும். உங்களுக்கு இந்த அற்புதம் வேணும்னா, நான் சொன்ன இவ்வளவு காரியங்களில எலிசாவை சுற்றிலும் மலை முழுவதும் ரதங்களினாலும் குதிரை வீரர்களினாலும், வெறுகிற குதிரை வீரனாலும் பாதுகாப்பு கிடைத்தது. ஆகார் பக்கத்திலே ஒரு நீரூற்று கர்த்தர் உண்டு பண்ணினார். அந்த குருடனுக்கு பார்வையை அவர் கொடுத்தார். அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ஒன்று செய்யணும், அந்த குருடன் அவரை பின்பற்றி சென்றான். அதான் நம்ம வாசிக்கிறோம் கடைசியில் பாருங்க. அது வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அவன் பார்வை அடைந்தவனாய் அவரை பின்பற்றி சென்றான். நீங்க பின்பற்றி செல்வீங்களா? இல்லை ஆசீர்வாதம் மாத்திரம் தான் வேணும்னு நினைப்பீங்களா? அற்புதம் மாத்திரம் தான் வேணும்னு நினைப்பேன் அப்படின்னா கிடைக்காது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன், உங்களுக்கு தெரியும். 2 வேணும். அவர் பார்வை கொடுத்தா நீங்கள் அவரை பின்பற்றணும். நீங்கள் பின்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் பார்வை கொடுப்பார். உங்களுக்கு வாழ்க்கை வேணும்னா அவரை பின்பற்றணும். வாழ்க்கை பின்பற்றாமல் வாழ்க்கையை அவர் கொடுக்க மாட்டார். குழந்தை வேணுமா? அந்த குழந்தையை கர்த்தர் கொடுக்கணும், அன்னாளை மாதிரி. அப்படின்லாம் கர்த்தர் குழந்தையை கொடுக்க மாட்டார். அதன் பிறகு அன்னாளை ஏமாற்றல 5 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. அது ஆமென். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், கண்களை திறந்தவர். எலிசாவின் வேலையாட்களின் கண்களை திறந்தவர். நம் கண்களை திறக்கட்டும். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இன்று அநேக அற்புதங்களை செய்ய போகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் இயலாமையிலே, எங்கள் வறுமையிலே, எங்கள் கடனிலே கர்த்தர் மிராக்கிளை பண்ணுங்க. இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் அநேகர் உதவி செய்து வருகிறீர்கள். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், இன்னும் தெளிவாக, இன்னும் சொல்லப்போனால் நிறைய மீடியா அசிஸ்டன்ஸோடு நாம் இதை செய்ய ஆண்டவர் உதவி செய்ய, அதுக்காக நீங்கள் உதவி செய்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உதவி செய்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்களிலே ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுத்து, வியாதிகளை நீக்கி, வறுமைகளை போக்கி, பலவீனங்களை எல்லாம் மாற்றி, பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இப்படி ஷேர் பண்ணி அநேகருக்கு நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உண்மையான வசனங்கள் பிரசங்கிக்கப்படும். நான் சொல்வது கூட ஆவியானவர் சொல்வதாக எடுத்துக்கொள்ளட்டும். அதில் அவர்கள் இன்னும் தெளிவடைந்து இன்னும் விரிவான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை வெய்யும் ஆண்டவரே. நீரே துதிக்கு பாத்திரர், கனத்துக்கும் பாத்திரர், நீரே வல்லமை உரியவர், நீர் உண்மையுள்ளவர், எங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவர். நாளை தினத்தில் அற்புதங்களை, இன்று நாளிலே ஒரு பெரிய மகத்துவத்தை காணும்படி கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம்
நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.